ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. 1/6/2026 இவங்களுக்கு அந்த குரு சாதகமாக இருக்கார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத சபாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும். கடன் சுப கடன், அதை பண்ணிங்க. சப்போஸ் அதை வாங்கலைன்னு வச்சிங்க, அந்த சிற சொத்து சேராது. இவங்க ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது லாபத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பான். திருமணம் ஆகும், உடனே கன்சீவ் ஆகிடும். இதை எல்லாத்த விட கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கும். நல்ல குழந்தை சத்தம், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை சத்தம் கேட்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு, சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி நான் உண்மையிலே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ், நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், இதிலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக இருக்கு. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி, அங்கே சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா, அவருக்கே பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுனால்தான் அவர் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டா அவங்களுக்கு நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன்னு அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். சார், அடுத்ததான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு முதல்ல ஒரு ப்ரொமோஷன் சார், அப்போன்னு இருக்குது சார். லெட்டர் அனுப்பிட்டாங்க, எனக்கு சேர மாட்டேங்குது. மேலே கேட்டால் வந்துருச்சுன்றாங்க, இங்கே கேட்டால் எனக்கு வரல. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்துருச்சு, இங்கே மெட்ராஸ்லேருந்து வரல. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டு வாய்ப்பு கூட வரல சார். போதாதுக்கு எனக்கு யூஎஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட என்ன சார் இது எதனா ஆகுமா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரிஷபராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு படிக்க போகலாம், தைரியமாக போங்க.
அதே நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட யூஎஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன் மெரிட் நீங்கள் போவீங்க. எப்போவுமே சரக்கு முறுக்காக இருந்தால் எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க. சார் அவர் வெரி ஸ்மார்ட் சார், அவர் ஒரு வேலையை கொடுத்தா அவர் பிரமாதமாக வேலை செய்வார் சார் அப்படின்னா யூஎஸ் என்ன, எந்த ஊராக இருந்தாலும் அவ்வளோதான். அவர் என்ன, நான் சில பாலிசிலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் வேணாம் நான் சொல்லுவார். மெரிட் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாள் கூப்பிடுவார். யூ எக்யூப் யுவர் செல்ஃப். இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனதில் பயம், எனக்கு கிடைக்குமா, என்னால் முடியுமா, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை. 1/6/2026 இவங்களுக்கு அந்த குரு சாதகமாக இருக்கார். குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு வந்து குரு இருக்கார். அதனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத சபாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அதே மாதிரி வீடு வாங்குறது, நானும் எவ்வளோ வீடு ட்ரை பண்ணிட்டேன் சார், நியூமராலஜி பார்த்தா வீடு ஒத்து வரல, வீடு பார்த்தா அது ஒத்து வரல, ஏதாவது ஒன்று பிரச்சனையாகவே இருக்குது, மூளை வீடாகுது, குத்து வீடாகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். ரெண்டாவது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிக்கோங்க. நான் எதுக்கு உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, யூ இன்வெஸ்ட் சம்வேர். கடன் சுப கடன், அதை பண்ணிங்க. சப்போஸ் அதை வாங்கலைன்னு வச்சிங்க, அந்த சிற சொத்து சேராது. அதனால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் சுப கடன் வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 உங்களுக்கு ஆரம்பமாகும். அந்த 7.5 பீரியடில் அதிலிருந்து ஒரு வருமானம், அதிலிருந்து இஎம்ஐ கட்டுறது, அந்த வருமானம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கறது, நீங்கள் படித்த படிப்பினால் உங்களுக்கு அற்புதமான காலம். இதை எல்லாத்தோட சளி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தாய்க்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பார்த்துங்க. அதே மாதிரி இரவு பயணம் இவங்க தவிர்க்கிறது நல்லது. இவங்க ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறது லாபத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு பகல் உட்காரணும், வேலை செய்யணும். சார் அவர் நிறைய பேக்கேஜ் நல்லா கொடுக்குறாரு சார், சும்மா கொடுப்பானா, 11 மணி வரைக்கும் வேலை செய்ப்பா, அதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்துன்னு வீட்டுக்கு போப்பா, அதுக்கப்புறம் காலையில் வந்துருப்பா 11 மணிக்கு, வரும்போதே லேப்டாப் எடுத்துன்னு வந்துருப்பா அப்படின்றான். அப்போது ஸோ இந்த என்கேஜ் ஆகிறது இவருக்கு வந்து வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கீரை, பேரிச்சம்பழம், பால் இதை கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. கண்டிப்பாக சார். சுபகாரியங்கள் சொல்லும்போது திருமணம் பற்றி சொன்னீங்க, அதே போல் குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி? நிச்சயமாக உண்டு. இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தட்டிச்சு பாருங்கள். பிரிஞ்சு வாழ்வாங்க, சேர்ந்து வாழ்வாங்க, திருமணம் ஆகும், உடனே கன்சீவ் ஆகிடும். இதை எல்லாத்தோட கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கும். நல்ல குழந்தை சத்தம், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை சத்தம் கேட்கும். கண்டிப்பாக சார். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எந்த கடவுளை கும்பிட்டா நல்லது சார்? ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேய சுவாமி அங்கே இருக்கார். அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாவிளக்கு போட்டுட்டு அந்த மாவிளக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த ஆஞ்சநேய சுவாமி மாதிரி உலகத்திலேயே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியவர் வேற யாருமே கிடையாது. அதனால்தான் மூல கருவறைக்கு எதிர்த்த மாதிரியே அந்த ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். நீங்கள் வெளியே இருந்து எப்போ வேணாலும் சுவாமியை பார்க்கலாம். அதனால் அவரை போய் தானம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இப்போ பொதுவாகவே சார் இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. அப்போ இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்ணுறது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணும். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க. 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க. இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும். பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா
நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க. இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா? 3 வாட்டி கூட பண்ணுங்களேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும், கொடுமை போகணும், உடல் ஆரோக்கியம் வரணும், சிற சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.